गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா
శ్రీనివాస ఓం శ్రీనివాస. வணக்கம். வெள்ளிக்கிழமை மார்ச் மாதம் 27ஆம் தேதி, ஜெயவருஷம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, திதி வளர்பிறை, அஷ்டமி, யோகம் சித்த யோகம், விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய் சுக்கிரன், மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, விருச்சிகத்தில் சனி, மீனத்தில் சூரியன், புதன், கேது. नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे. नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे. भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने. भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने. भीमाट्टहासवक्त्राय कपर्दिस्थाणवे नमः. नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे. पूषदन्तविनाशाय भगनेत्रहणे नमः. भविष्यद्वृषचिह्नाय महाभूतपते नमः. भविष्यत्त्रिपुरान्ताय तथान्धकविनाशिने कैलासवरवासाय करिकृत्तिनिवासिने. विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः. विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः. अग्निज्वालाकराळाय शशिमौळिधृते नमः. नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे. भविष्यत्कृतकापालिव्रताय परमेष्ठिने तथा दारुवनध्वंसकारिणे तिग्मशूलिने. कृतकङ्कणभोगीन्द्र नीलकण्ठत्रिशूलिने प्रचण्डदण्डहस्ताय बडबाग्निमुखाय च वेदान्तवेद्याय नमो. यज्ञमूर्ते नमो नमः. वेदान्तवेद्याय नमो. यज्ञमूर्ते नमो नमः.
दक्षयज्ञविनाशाय जगद्भयकराय च विश्वेश्वराय देवाय शिवशम्भो भवाय च कपर्दिने कराळाय महादेवाय ते नमः। नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटमकुटधारिणे। एवं देवैस्तुतः शम्भुः उग्रधन्वा सनातनः उवाच देवदेवोऽयं यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते। மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். தொழிலிலே மிகப்பெரிய வெற்றி உங்களை தேடி வரும். பொருளாதார நிலையிலே திருப்திகரமான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்களெல்லாம் தீரும். கடன் தொல்லை இருந்தால் அவற்றையெல்லாம் முற்றிலுமாக அடைத்து விடுவீர்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நாளாக இந்நாள் விளங்கும். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன், ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கணவன் மனைவியரிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளெல்லாம் மறைந்துவிடும். தொழில் தொடர்பான பிரிவுகள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் சரியாகிவிடும். அயல் நாடுகளிலே பணிபுரிபவர்கள் தாயகம் திரும்பி விடுவார்கள். குடும்பத்தோடு ஒன்றாக இணைகின்ற நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியிலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே உச்சமாக இருக்கும் குரு ராசி அதிபதி புதனை 9ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறது. குரு வீட்டிலே குரு பார்வையிலே ராசி அதிபதி புதன் இருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை. மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். மிகவும் உற்சாகமாக இருப்பீர்கள். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். உங்களது பணிகளை எல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்று இந்நாளை சொல்லலாம். வாக்குஸ்தானம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும். நாவன்மை சிறக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழிலிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்கும். தொழில் ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். மிகச்சிறப்பானதொரு தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள் என்று இந்நாளை சொல்லலாம். மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள், உணவுத்துறை சார்ந்தவர்கள், வீடு மனை நிலம் போன்ற அசையா சொத்துக்கள் தொடர்பான தொழிலில் உள்ளவர்கள், பூமியிலிருந்து எடுக்கப்படும் பொருட்களை கொண்டு தொழில் செய்பவர்கள் ஆகியோருக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் வழங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. ராசி அதிபதிக்கு தொடர்ந்து குரு பார்வை. மிக அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. 9ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் என்று சொல்லலாம். மிக சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. நீங்கள் இன்றைய தினம் ஏதேனும் ஒரு செயலை செய்து அதிலே வெற்றி ஏற்பட்டு அதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள்.
உங்களுக்கு நல்ல தகவல்களெல்லாம் வந்து சேரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி புதனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. சந்திரனின் சஞ்சாரம் மிகவும் சாதகமாக இருக்கிறது. ராசி அதிபதியின் மற்றொரு வீடான மிதுனத்திலே சந்திரன் அமர்ந்திருக்கிறது. ஆகவே மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். 8ஆம் இடத்திலே 8க்குடைய செவ்வாய் வலுவான நிலையிலே இருக்கிறது என்பதால் நீங்கள் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டும். அஷ்டமாதிபதி செவ்வாய் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறது. 8ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தால் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். சில பேர் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும் பொழுது வேறு ஏதேதோ சொல்லுவார்கள். கல்யாணம் ஆனாக்க இந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 8ல் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் ஆரோக்கியம் பாதிக்கும். ஆரோக்கியம் பாதித்தால் திருமண வாழ்க்கை பாதிக்கும் இல்லவா? மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அதற்காகத்தான் அதை பார்ப்பது. 8ல் செவ்வாய் சுக்கிரன் யாருக்கும் உயிருக்கெல்லாம் ஒன்றும் பங்கம் ஏற்படாது. சில பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க, 8ல் செவ்வாய் சுக்கிரன் இருந்தாக்கா மாங்கல்ய பலம் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது. 8ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு பிறப்பு உறுப்புகளிலே ஏதேனும் நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கர்ப்பப்பையிலே பெண்களுக்கு இருந்தால் கர்ப்பப்பையில் நிச்சயமாக அவர்களுக்கு ஏதேனும் கோளாறு இருக்கும். அதனால் திருமண வாழ்க்கையிலே சில வெறுப்புகள் ஏற்படலாம், மனக்கசப்புகள் ஏற்படலாம் என்பதால் அது தவிர்க்கப்படுகிறது அன்றி உயிருக்கு ஒன்றும் ஆபத்தெல்லாம் ஏற்படாது. இப்பொழுது கன்னிராசியிலே உள்ள அனைவருக்கும் 8ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்தை அதிக கவனத்தோடு உன்னிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியம் தொடர்பான எந்த விஷயத்தையும் அலட்சியப்படுத்த வேண்டாம். துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்திலே 10க்குடைய சந்திரன் போய் அமர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். 9க்குடைய புதனுக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும் உங்களுக்கு. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு செய்தி இன்றைய தினம் வந்து சேரும். நீங்கள் முயற்சி செய்துவிட்டு அதன் முடிவுக்காக காத்திருந்தால் இப்பொழுது அந்த முடிவு நல்ல முடிவாக வரும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. எனவே துலா ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. முழுமையாக சந்திராஷ்டமம். ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களது அன்றாட பணிகளை மட்டும் செய்து வாருங்கள். கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள். அதிகமாக பேச வேண்டாம். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். மனதை ஒருநிலைப்படுத்தி தியானத்திலே ஈடுபடுங்கள். தியான பயிற்சி மேற்கொள்ளுங்கள். யோகா பயிற்சி மேற்கொள்ளுங்கள். மூச்சை அடக்கி பிராணாயாமம் செய்யும் பயிற்சியை செய்து வாருங்கள். பிராணாயாமம் செய்தால் மனம் ஒருமுகப்படும். உடல் ஆரோக்கியத்திற்கும் அது மிகவும் நல்லது. பிராணாயாமம் என்பது அனைவரும் அவசியம் செய்ய வேண்டிய ஒன்று. அது யாரோ குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் என்று நினைத்து விடாதீர்கள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. தவறாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். அனைவரும் செய்ய வேண்டும். ஆண்களும் பெண்களும் அனைவருக்கும் பொதுவானது இந்த பிராணாயாமம் என்பது. அதை நீங்களும் பயிற்சி செய்யுங்கள். மனதை தெளிவாக வைத்து கொள்வது எப்படி என்பது புரிந்து கொள்ள வேண்டுமானால் விவேகானந்தரின் நூல்களை படிக்க வேண்டும். மனசை பிளாங்காக வச்சுக்கொண்டார் அவர். கீப் யுவர் மைண்ட் பிளாங்க் அப்படிங்கிறார். பிளாங்க் எப்படி வரும் அப்படின்னு புரியவே இல்லை ரொம்ப நாளைக்கு. மிக கடினமான ஒரு விஷயம். அவர் சுலபமாக சொல்லிவிட்டார். மனதை வெற்றாக வைத்து கொள்ள வேண்டும். ஒன்றுமே இருக்கக்கூடாதுங்கிறார். ஒரு எண்ணமும் வச்சுக்காது. கீப் இட் பிளாங்க் அப்படிங்கிறார். அது போன்ற மனப்பயிற்சிகள் எல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் செய்தால் அவர்களுக்கு அது சாத்தியமாகும். நமது மனதை நாம் எந்த நினைப்பும் இல்லாமல் காலியாக வைத்து கொள்ள வேண்டும். நினைப்பே இருக்கக்கூடாது. நீ இறைவனை நினைத்து கொண்டு தியானம் செய் என்று சொல்கிறார்கள். அதை கூட அவர் சொல்லலை. பிளாங்காக வச்சுக்கொண்டார். மைண்டு பிளாங்காக இருந்ததுனாக்கா அது ரொம்ப தெளிவாக இருக்குமா. அத்தகைய மனப்பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு யாரால் முடியும் என்றால் அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது சாத்தியம்.
ஏன்னா அந்த ராசிக்கு சில சக்தி உண்டு. மற்றவங்களுக்கெல்லாம் சொன்னாதான் புரியும், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்த உடனே புரிஞ்சுடுது என்னன்னு. அப்படி ஒரு ஷ்ரூட்னஸ் இருக்கும். விவேகானந்தர் விருச்சிக ராசி, பாரதியார் விருச்சிக ராசி, இன்னும் இதுக்கு வேற என்ன எக்ஸாம்பிள் வேணும்? ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள். மனதை திடமாக வைத்துக்கொள்ள விவேகானந்தர் சொன்னது போல மனதை கீப் இட் பிளாங்க் அப்படின்னாரு. அந்த மாதிரி நீங்கள் அதை காலியாக வைத்துக்கொள்வது எப்படி என்பதெல்லாம் நீங்கள் பயிற்சி செய்தால் உங்களுக்கு அது நிச்சயமாக நடைபெறும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்னும் குரலுக்கிணங்க நீங்கள் வாழ வேண்டிய நாள் இன்றைய தினம். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. 7 குடைவன் 4ஆம் இடத்திலே சூரியன் கேதுவோடு இணைந்து குரு பார்வை பெற்று கொண்டிருக்கிறது. ஒரு சிலருக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலே ஒரு சிறிய பின்னடைவு ஏற்படலாம். அதற்காக மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். ஆகவே உங்கள் கணவரின் ஆரோக்கியம் அல்லது மனைவியின் ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கும் இன்றைய நாளிலே. அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்கள் துணையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். மிகவும் உற்சாகமாக இருப்பீர்கள். துள்ளி குதித்து ஓடுவீர்கள். 10 வயசு கம்மியாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு. நீங்கள் 40 வயதுக்காரராக இருந்தால் 30 வயதுக்காரர் மாதிரி இருப்பீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனம் தெளிவாக இருக்கும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். உங்களது செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கின்ற செம்மையாக இருக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 6 குடைவன் 6க்கு 12ஆம் இடமாகிய 5ஆம் இடத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு நாள் என்பதால் உங்களுக்கு சில வெற்றிகள் கிடைக்கும். 8 குடைவன் 2ஆம் இடத்திலே நீச்சம் பெற்று குருபார்வை பெறுகிறது என்பதால் உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறும். ராசி அதிபதி வலுவான நிலையில் அமர்ந்து குருபார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதால் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது ஒரு நல்ல நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே 5 குடைய சந்திரன் கேந்திரஸ்தானம் பெற்றிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த நாள். 4, 7 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் ராசியிலே கேந்திரஸ்தானம் பெற்றிருக்கிறது. 5 குடைய திரிகோணாதிபதியான சந்திரன் 4ஆம் இடத்திலே கேந்திரஸ்தானம் பெற்றிருக்கிறது. குரு 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. செவ்வாய் 2ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. ஆகவே நன்மை செய்யும் கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையிலே இருக்கின்ற ஒரு நல்ல நாள். ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நாள் என்று சொல்லலாம். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் எதை செய்ய திட்டமிடுகிறீர்களோ அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் தொடர்பான அனைத்து முயற்சியும் வெற்றி பெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் அல்லது சுய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் ஸ்ரீராம நவமி, புனர்பூச நட்சத்திரம், வளர்பிறை நவமி. ராமபிரானின் திரு அவதார திருநாளை கொண்டாடுகின்ற ஒரு மிகச் சிறப்பான பண்டிகை நாளைய தினம். ஆகவே நாளைய தினம் ராமநவமியை முன்னிட்டு அனைவரும் ஸ்ரீராம ஜெயம் எழுத வேண்டும். இதுக்குன்னா ஒரு நோட் புக் வாங்கி ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு நோட் புக் ஃபுல்லாக எழுதணும். அதை நாளைக்கு ஆரம்பிக்கணும். நாளைக்கு சுந்தரகாண்டம் படிப்பது, ராமர் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வருவது, ஆஞ்சநேயர் கோவிலிலே சென்று ராம் 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 என்று சொல்லிக்கொண்டு ஆஞ்சநேயரை 108 முறை வலம் வருவது போன்ற ராமர் வழிபாட்டு முறைகள் என்னவெல்லாம் உண்டோ அவற்றையெல்லாம் செய்கின்ற ஒரு நாள் நாளைய தினம். நாளைய தினம் ஸ்ரீராம நவமி. மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரவும், மென்மேலும் வளர்ச்சி அடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம வீட்டுல செய்யலாம் சுவாமிஜி? ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஜேன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. ஓம் கம் கணபதியே நமக. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசோதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான ஜெய வருஷம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி 27/3/2015 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பற்றி பேச போகிறோம். பொதுவாக ஒரு ஜீவராசியை துன்புறுத்துறது அப்படின்றத பற்றி நமக்கு பேச்சு வந்தது. நிறைய அதை பற்றி நம்ம சொல்லிகிட்டே வரோம். நீங்கள் வீடுகளில் பார்த்தீங்கன்னா கூட பெண்களும் குழந்தைகளும் அழக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவோம். பெரியவாள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வெள்ளிக்கிழமையில் பெண்கள் அழக்கூடாது, செவ்வாய்க்கிழமையில் பெண்கள் அழக்கூடாதுன்னு சொல்லுவாள். மற்ற நாளில் அழலாமான்னு இல்லை, எப்பயுமே அழக்கூடாதுன்னு சொல்லுவாள். அப்போ ஆண்கள் வருத்தப்படலாமா, அப்போ பெண்கள் மட்டும் வருத்தப்படக்கூடாதான்னு இங்கே கேள்வி இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, பசு பாதிக்கப்பட்டால் தான் பெரிய தோஷமா, மற்ற ஜீவராசிகள்லாம் பாதிக்கப்பட்டால் தோஷம் இல்லையான்னு கேட்கலாம். சில பேர் கேட்பா, விபத்தில் மிருகங்களை அடிக்கிறோம், என் கசாப் கடையில் கூட வெட்டுறாள் அப்படின்னு சொல்லுவாள். நீங்கள் இந்த ராமாயணம்லாம் படித்து பார்த்தீங்கன்னா வாலிக்கும் ராமருக்கும் ஏற்பட்ட சம்வாதம் இருக்கு இல்லையா, பேச்சுவார்த்தை, அந்த வாக்குவாதங்களை படிச்சிங்கன்னா தெரியும். அதில் வாலி ரொம்ப அருமையாக விளக்குறார். ராமனை சொல்லும்போது, நீ என் தோளுக்காக வேட்டையாடலை, என்னோட மாமிசத்துக்காக வேட்டையாடலை, நீ என் விரோதியும் இல்லை, அப்படி இருக்கும்போது ஏன் என் மேலே அம்பு போட்டேன்னு கேட்குறாரு. ஏன்னா அதை இங்கே நீங்கள் பொருத்தி பார்த்துக்குங்க. அதாவது காரணத்தோடு நீ என்னை வேட்டையாடலை, எதிர்பாராத என்னை நீ வீழ்த்திருக்கிய ஏன்னு கேட்குறாரு. அதை தான் எதுக்கு சொல்ல வந்தோன்னா, சில பேர் ஆடு மேலே இடித்தா தோஷன்றீங்களா, ஆடுனா கசாப்புகளில் வெட்டாமையாக போகிறா அப்படின்னு சொல்லலாம். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிக்கு கூட முன்னாள் பார்த்தீங்கன்னா மருத்துவம் பார்க்குறான். அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா மறுநாள் தூக்கில் போட மாட்டான், உடம்பு குணமானால் தான் போடுவான். அப்போ என்ன தெரியுதுன்னா, உயிர்கள் அதுக்கு விதிக்கப்பட்டதை அடையிற வரைக்கும் கட்டாயம் காப்பாற்ற வேண்டியது நம்மோட கடமை. இப்போ கூட அதனால தான் சிட்டுக்குருவியை காப்பாற்றுங்கன்னு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணுறான். ஆனால் அந்த மிருகங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னு காலங்காலமாக கேட்டோணும். ஏன்னா இந்து தர்மம் பார்த்தீங்கன்னா கோபூஜை பண்ணு, பைரவரை திருப்தி பண்ணுறதுக்கு நாய்க்கு சாப்பாடு வை, பித்ருக்களுக்காக பார்த்தீங்கன்னா காக்காக்கு சாதம் வை. இப்படி தான் நம்மளை சுற்றி இருக்கிற ஜீவராசிகளுக்கு நீங்கள் கோவில்கிட்ட போனால் கூட கோயிலில் இருக்க குளத்துக்கு போனால் அங்கே மீன்களுக்கு பொறி போடுன்னுவான். அந்த பொரியெல்லாம் எடுத்து மீனுக்கு போகிறத பார்க்குறோம். அப்போ நாம் மட்டும் உண்டு உறங்கி வாழறதை விட நம்ம சுற்றி இருக்கிற ஜீவராசிகள் மேலேயும் நம்ம தர்மத்தை செலுத்தியிருக்கோன்னு தெரியுது. எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, அதனால் இப்போ தான் சிட்டுக்குருவியை காப்பாற்றணும்னு விஞ்ஞானம் சொல்கிறது. ஆனால் எத்தனையோ ஆண்டு காலமாக நம்ம தர்மம் நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் காப்பாற்றுன்னு சொல்ல வருது. அதனால் ஜீவராசிகளை கையால் தட்டி கூட மிரட்டக்கூடாது. ஒரு கிராமத்தில் பட்டாசே வெடிக்க மாட்டாலாம் அங்கே இருக்கிற பறவைகளுக்காக. இப்படிலாம் உயர்ந்த சிந்தனையும் அவளுக்கு யார் எந்த தர்மத்தை யார் சொல்லி கொடுத்தா அந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கு? அதனால் நம்ம தர்மங்கள் உயர்ந்தது, அது நமக்குள்ளேயே தான் இருக்குது, யாரும் சொல்லணும்னு கூட இல்லை, அதை நம்ம வெளிப்படுத்தணும். அதனால் மிருகங்களை பயமுறுத்துறதோ கல்லால் அடிக்கிறதோ இம்சை பண்ணுறதோ கடைசி பட்சம் அது பண்ணவே கூடாதுன்னா அது விபத்துலேயோ கொலை வதை பண்ணுறதோ கட்டாயம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் துன்புறுத்தாமல் இருக்கிறது உத்தமம். அதுக்கப்புறம் பரிகாரங்களை தேடுறதுன்றது ரெண்டாம் பட்சம் தான். அதனால் எந்த ஜீவராசிகளையும் துன்புறுத்தாமல் இருக்கலாம். அது முதல் தரமான ஆன்மீகம். எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, ஆன்மீகம்னு எங்கேயோ போய் எதையோ தேடாதீங்க. நம்மளை சுற்றி இருக்கிற எந்த ஜீவராசிகளையும் துன்புறுத்தாமல் இருந்தீங்கன்னா அதுவே உயர்ந்த ஆன்மீகம். அதை விட்டுட்டு மாலை போடுறதுனாலையோ உங்களுக்கு விபூதி நாமத்தை போடுறதுனாலையோ உங்களுக்கு காஷாயத்தை கட்டுறதுனாலே கலர் கலராக உடை போடுறதுனாலையோ ஆன்மீகம் வந்துடாது.
முதல்ல ஆன்மீகத்தோட முதல் படியே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஜீவராசிகளும் மனதாலோ உடலாலோ பாதிக்கப்படாமல் இருந்தால் அப்போ நீங்கள் முதல்ல ஒரு ஆன்மீகத்தோட முதல் படியை நீங்கள் தொட்டுட்டீங்கன்னு அர்த்தம். இன்னும் நிறைய பின்னால் பேசலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. பிராணிகளை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்து நீங்க ஒரு அரிய தகவல் நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து முதல் இணைப்பாளர் யார் எங்க இருந்துன்னு பாத்துடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து லட்சுமி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எங்க அம்மாவுக்காக. லட்சுமி அவங்க பேரு. அவங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். பிறந்த தேதி வந்து 10/5/1967. சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய அம்மாக்காக நீங்க பேசணும் தெரிஞ்சுக்கலாமா? உடல் நலம் ரொம்ப சரி. அடிக்கடி உடல் நலம் குறைவா இருக்கு மேடம். ஒரு வீட்டுல வந்து நிம்மதியே இருக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு வந்து அடிக்கடி ஆபீஸ்லயும் அடிக்கடி ரொம்ப கெட்ட பேர் வருது. அதை பத்தி கேட்கணும். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. இதுக்கு என்ன தீர்வு இருக்கு அப்படிங்கறத நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? என்ன உத்தியோகத்தில் இருக்காங்க அவங்க? பேங்க்ல வந்து இது பியூன் மாதிரி. சரி, அவருக்கு வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட இது வந்து உத்தியோகத்தில் அவங்களுக்கு வருத்தம் இருக்குன்னீங்களே, மற்றவங்களால அவங்க வேலையை சரியா செய்யலைன்னு சொல்றாங்களா மற்றவங்க? செஞ்சாலும் செய்யலன்னு தான் சொல்றாங்க சார். எவ்வளவு கிளீனா செஞ்சாலும் செய்யலன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப சப்தரிஷி வாக்கியப்படி பாப சுப கிரகங்கள் ரெண்டுமே ஜீவனஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிட்டதுனால இந்த மாதிரியான அவருக்கு உழைப்புக்கேற்ற பாராட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்றோம். நாம் வந்து நல்ல விஷயங்களை பாராட்டுறதுக்கு எப்பயுமே தயங்குறோம். நம்ம குறை கண்டுபிடிச்சிட்டோம்னா உடனே அதை நம்ம எல்லார் எதிரையும் போட்டு உடைச்சிடுறோம். ஆனால் அது வந்து அந்த பழக்கமே ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு புகழ்பெற்ற படத்தை தயார் பண்ணக்கூடியவர், அவர்கிட்ட இருக்க ஊழியர் வந்து தவறாக நடந்துட்டாராம். உடனே அவரை உள்ளே வர சொல்லணும்னாராம். அவர் வந்து சொல்லிட்டு உள்ளே வர சொல்லணும்னா இந்த கூட இருக்கவர் சொல்கிறார். அவர் சொல்கிறாராம், இல்லை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வர சொல்லணும்னாராம். என்னடா அது தப்பு பண்ணவரை உடனே வர சொல்லாமல் 10 நிமிஷம் கழிச்சு வர சொன்னாருன்னா 10 நிமிஷம் கழிச்சு உள்ளே வந்த உடனே சாதாரணமாக பேசி அனுப்பிச்சிட்டாராம். அப்போ கூட இருந்தவர் கேட்டாராம், ஏன் அவரை 10 நிமிஷம் கழிச்சு வர சொன்னீங்க? அவர் பண்ண நல்ல காரியங்கள்லாம் இது வரைக்கும் என்கிட்ட அவர் ஊழியராக இருந்து எனக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்கார், உதவி பண்ணியிருக்காருன்னு இந்த லிஸ்ட்டு எழுதுனேன். அப்படி பார்க்கும்போது இப்போ பண்ண தவறு மறைஞ்சு போயிடுது அப்படின்னாராம். எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, நம்ம கீழே இருக்கக்கூடிய ஊழியர்களை அவங்க பண்ணக்கூடிய தவறுகளை உலகம் சாதாரணமாக சுட்டி காட்டிடுது. ஆனால் அவங்க நமக்காக பண்ண எவ்வளோ நல்ல விஷயங்களை நாம் மறந்துடுறோம். இது இயற்கையான விஷயம். இது உங்கள் தாயாரோட விஷயத்துலையும் இதான் நடந்துட்டு வருது. அப்போ உங்கள் அம்மாவுக்கு வந்து மற்றவங்க சொல்லக்கூடிய அந்த கடுமையான சொற்கள் மனசில் இருக்குது. ஆனால் சிலர் பாராட்டியும் சொல்லியிருப்பா. இது கடுமையான சொற்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பாராட்டு வந்து மறைஞ்சு போயிடுது, வேற ஒன்றும் இல்லை. அதனால் ஊழியம் செய்யும்போது சிலர்கிட்ட பாராட்டும் கிடைக்கும், சிலர்கிட்ட வந்து வசவுகளும் கிடைக்கும், ரெண்டுமே கிடைக்கும். ஆனால் இந்த நடுவில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு காரணம் சமூக அமைப்பு தானே தவிர இவருக்கு மட்டும் பிரத்யோகமாக இருக்கிற தொல்லை இல்லை. அதனால் உத்தியோக ரீதியான பயம் வேண்டாம். கட்டாயம் அவருக்கு ஒரு நல்ல பேர் உங்கள் அம்மாவுக்கு கட்டாயம் கிடைக்கும். பொறுப்பான நீங்கள் ஒரு குழந்தையாக இருந்து அவருக்காக கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ ஊழியத்தில் நல்ல பேர் புகழ் வர்றதுக்காக எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு பட்டாபிஷேக ராமரை பூஜை பண்ணிகிட்டே வாங்க. பட்டாபிஷேக ராமர் படம், பட்டாபிஷேக படம் வச்சு தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். இப்போ ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனை அவருக்கு இருக்குன்னு சொன்னீங்க. பொதுவாக வந்து சனிக்கிழமையில் நாய் பூனை மாதிரி ஜீவராசிகளுக்கு நீங்கள் அன்னம் வச்சுக்கிட்டே வாங்க. நாய் வந்து பைரவரோட அம்சம்னு சொல்லுவாள். நாய் பூனை மாதிரி மிருகங்களுக்கு சனிக்கிழமையில் ஒரு 3 பிடி சாதம் வச்சுட்டே வாங்க. கட்டாயம் வந்து நல்ல பலன் கிடைக்கும். இந்த பிரச்சனைகள் வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனைகளாக இருக்காது. தலைக்கு மேலே போன விஷயங்களாக கண்ணுக்கு தெரியாமல் கரைஞ்சி போயிடும். அதனால் உத்தியோகத்தில் அவருக்கு நல்ல பேர் கட்டாயம் வரும், அதில் ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். இந்த பூனைக்கோ நாய்க்கோ மட்டும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் குறிப்பாக முடிஞ்சால் நாய்க்கு வைங்க, அப்படி இல்லை பூனைக்கு அன்னம் விட்டுக்கிட்டே வாங்க. சனிக்கிழமை பொதுவாக விசேஷமான விஷயம். கட்டாயம் அவருக்கு வந்து ஆரோக்கியம் நிலைப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருந்தால் குலதெய்வத்தையும் பூஜை பண்ணுங்கள். பிரச்சனைகள் மெல்ல விலகக்கூடிய காலம்னு தெளிவாக வந்திருக்கு. அதிகபட்சம் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இந்த வேகத்தோட தாக்கம் இருக்கும். அப்புறம் கட்டாயம் படிப்படியாக குறைஞ்சிடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். லக்ஷ்மி, அவங்களுக்காக வந்து நல்ல ஒரு தீர்வு நீங்க சொன்னீங்க சுவாமிஜி. ரொம்ப நன்றி. தொடர்ந்து அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க. ரவிச்சந்திரன். எங்க இருந்து பேசுறீங்க சார் நீங்க? திண்டுக்கல்ல இருந்து. சொல்லுங்க சார், நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காக மேடம். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். 20/5/1978 துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம்.
சரிங்க சார், என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்னு தெரிஞ்சுக்கலாமா? மேரேஜ் தள்ளிட்டே போகுது மேடம், அதுக்காக. சரிங்க சார், கவலைப்படாதீங்க. இதற்கு என்ன எளிய பரிகாரம் இருக்கு அப்படின்றத நம்ம சுவாமிஜி கிட்ட சப்தரிஷி வாக்கியம் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே மேடம். சொல்லுங்க, நீங்க என்ன உத்தியோகத்தில் இருக்கீங்க? ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சாமி. வணக்கம் சாமி. திருமணத்துக்கு இப்போ எப்போலேருந்து பார்க்குறீங்க? 2-3 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் சாமி, தள்ளிட்டே போகுது. உங்கள் ஜாதக ரீதியாக இப்போ இதில் சப்தரிஷி வாக்கிய ரீதியாக வருது. இது வந்து பெரிய தோஷங்கள்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நடக்கக்கூடிய காலம் இன்னும் கணிஞ்சு வரல, திருமணம் நடக்கிற காலம் கணிஞ்சு வரல, அதனால் தள்ளி போயிருக்கு. சாபமோ தோஷமோ பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு அந்நிய வர்க்கத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லையிலேருந்து 50 கிலோமீட்டருக்குள்ளேயே வரணும் அமையும். நல்ல ஒரு கௌரவமான மதிக்கக்கூடிய குடும்பத்திலேருந்து பெண் வருவா. திருமணத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம்னு பெருசாக ஒன்றும் வேண்டாம். ரொம்ப எளிய பரிகாரமாக திங்கக்கிழமை சந்திர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். சூரியன் சந்திரன் தனித்தனி சன்னதி இருக்காதுன்னா நவகிரகத்தில் நீங்கள் திங்கக்கிழமை அன்றைக்கி போய் சூரியனுக்கு அர்ச்சனை, திங்கக்கிழமை சந்திர பகவானை அர்ச்சனை பண்ணுன்னு சொன்னால் அந்த அர்ச்சகர் பண்ணுவார். ஞாயிற்றுக்கிழமை போய் சூரிய பகவானுக்கு பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த நவகிரகத்தில் சூரியனுக்கு அர்ச்சனை பண்ணுவார். பொதுவாக வந்து சந்திர பகவானுக்கு பால் நைவேத்தியம் பண்ணுறது விசேஷம். சூரிய பகவானுக்கு பண்ணும்பொழுது கோதுமையில் பண்ண பண்டம் விசேஷம். இதை வந்து நீங்கள் 11 திங்கக்கிழமை 11 ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள். வேறு பரிகாரம் வேண்டாம். கட்டாயம் திருமணம் இது வரைக்கும் விலகி போன வாழ்க்கை தேடி வரும். உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் வகையிலையும் உதவி உண்டு. இல்லை தெரிஞ்ச வகையில் திருமண சம்பந்தமான விஷயங்கள் பேசப்படும். உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு நல்ல வாழ்க்கையாகவே அமையும். இது மட்டும் சூரிய பகவான் வழிபாடும் சந்திர பகவான் வழிபாடும் மட்டும் 11 திங்கக்கிழமை 11 ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள். வேறு ஒன்றும் வேண்டாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். அந்த அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க சுவாமிஜி. யார் எங்க இருந்துன்னு பாத்துடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் இந்திரா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? சென்னை தாண்டார்பேட்டையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? என் பொண்ணுக்காண்டி பேசணும். அவங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. 24/7/96. சரிங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய மகளுக்காக நீங்க பேசணும் தெரிஞ்சுக்கலாமா? பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம். அது கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே பிரச்சனையா இருக்குது. இந்த பிரச்சனை எப்பதான் தீருன்னே தெரியல. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. இதுக்கு என்ன தீர்வு இருக்கு அப்படின்றத சப்தரிஷி வாக்கியம் மூலம் இவருடைய சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா, பொண்ணு வேலைக்கு போறா? நமஸ்தே. என் பொண்ணு பேரு சங்கரேஸ்வரி. எங்க வேலை செய்யற? வேலைக்கு போறாங்களா? பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு சாமி. உங்க மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வருத்தம் இருக்கா? மாப்பிள்ளை நல்லவரா கெட்டவரானே தெரியல சாமி. ஒரே பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல ரொம்ப சித்திரவதை செய்யறாங்க சாமி. அண்ணன் பையனுக்கு தான் சாமி கொடுத்தோம். ரொம்ப கல்யாணம் ஆனதுல இருந்தே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க சாமி. அவங்களதான் வந்து வேணும்னு கட்டினாங்க. கட்டின நாள்ல இருந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க சாமி. என்ன விதமான கருத்து வேறுபாடு? அவங்க எங்களோட வசதி வாய்ப்புல அதிகமா இருக்கிறாங்க சாமி. அதனால எங்களை ரொம்ப சித்திரவதை பண்றாங்க. எங்க வீட்டுக்கு கூட அனுப்ப மாட்டாங்க. ரொம்ப இப்ப கல்யாணம் ஆகி 2 வருஷம் சின்ன பிள்ளைதான். இப்ப 2 வருஷம் ஆகும்போது இப்ப குழந்தை இல்லைன்னு வேற ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க சாமி. இப்ப வீட்டை விட்டு துரத்துற நிலைமையில இருக்கிறாங்க சாமி. எப்பயுமே நம்ம பொண்ணை கொடுக்கும்பொழுது என்ன தீர்வு நினைக்கிறோம்? பொண்ணை கொடுக்கும்பொழுது நம்ம விட பல மடங்கு வசதியான இடமா இருக்கணும். அதேமாதிரி பொண்ணை விட நிறைய படித்த பையனாக இருக்கணும்லாம் நினைக்கிறோம். அங்கே முதல் சர்க்கிள் வந்து நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய சர்க்கிள் அங்கே தான் ஆரம்பிக்கிறது. ஏன்னா சக்திக்கு மீறி செய்யணுன்ற நிலை வரும்பொழுது தான் கட்டத்தை சுமக்கிறோம். அதே மாதிரி பொண்ணை விட பையன் நிறைய படிச்சிருக்கணும்னு நினைக்கிறோம். ஏன் பொண்ணு பிஇ படித்தா பையனும் பிஇ படிச்சிருக்கக்கூடாதா? பையன் அதை விட எம்இ படிச்சிருக்கணும், இல்லை பிஹெச்டி பண்ணணும். ஏன் நம்ம நினைக்கணும்? நினைப்பு வந்து பிரச்சனைக்கு ஒரு காரணமாக அமையிறது. நாம் குணத்தை பார்க்குறத மறந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனுஷங்களோட குணத்தை பார்க்காம பணத்தையும் பதவியும் மட்டும் பார்க்குறோம். அங்கே தான் தவறு நேரத்துக்கு காரணம் வந்துடுது. இருந்தாலும் உங்களோட நியாயமான வருத்தத்துக்கு சுவாமி ஒரு நல்ல தீர்வை சொல்வார். உங்கள் மாப்பிள்ளைக்கும் ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு இருக்கும், பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமையும். இப்போ உங்கள் பக்கத்துலேருந்து நீங்கள் சில குறைகளை சொல்லும் பொழுது மாப்பிள்ளை பக்கத்துலேருந்து சில குறைகளை ஒருவேளை சொல்லலாம். அது அவங்க வியூவில் அவங்களோட பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே நிறைய குறைபாடுகள் அவங்களுக்கு தெரியலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கைன்றது ஒரு பெரிய ஒரு வட்டம் மாதிரி. அது எங்கேயும் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிட்டா வட்டமே கிடையாது இல்லையா? அது மாதிரி அது சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும். உறவுகள் வந்து வட்டம் மாதிரி இது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் வாழ்க்கைக்குள்ளே. இதில் நாம் வந்து எந்த இடத்துலையும் புரோக்கன் உடைக்கக்கூடாது. சரி, இப்போ வந்து எளிய பரிகாரம் சொல்கிறோம். அது சிறப்பான பரிகாரமாக இருக்கும். பொண்ணுக்கு வந்து குழந்தையும் பிறக்கும். அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடுகள் வந்து விலகிறதுக்கு வாய்ப்பு வரும்.
உங்கள் மனதளவில் ஒரு சந்தோஷமும் கட்டாயம் கிடைக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். இப்போ சொல்ல போகிறத மட்டும் நீங்கள் செய்யுங்க போகிறோம். ஒரு வெள்ளிக்கிழமையும் ஒரு பெண் தெய்வத்தோட கோயிலுக்கு போய் கொங்கு அர்ச்சனை பண்ணி கல்கண்டு நைவேத்தியம் பண்ணுங்கள். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 கிலோ கல்கண்டோ 1 கிலோ கல்கண்டோ வாங்கி கொடுங்க. அந்த கல்கண்டை வந்து கோயிலுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் கொடுக்க சொல்லுங்கள். எல்லாருக்கும் கொடுக்கலாம். குறிப்பாக குழந்தைகளுக்கு கட்டாயம், பெண்களுக்கும் கட்டாயம் கொடுக்க சொல்லுங்கள். குறைஞ்சபட்சம் 6 வெள்ளிக்கிழமை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். 6 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து பண்ணுங்கள். 6வது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சுக்கிர பகவான் நவகிரகத்தில் சுக்கிரனுக்கு இனிப்பு நைவேத்தியம் பண்ணி அர்ச்சனை பண்ணுங்கள். உங்கள் பெண்ணோட மன வருத்தங்கள் விலகும், புத்திரபாக்கியம் ஏற்படும். உங்கள் சம்பந்தி வீடு நீங்களும் நீடித்த ஒத்துமையோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். உங்களோட மன வருத்தங்களை அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய குறைபாடுகளை நீங்களும் புரிஞ்சுக்கிற வாய்ப்பு வரும். 2 குடும்பமும் சந்தோஷமாக நீங்கள் இன்னொரு முறை அதே கோயிலுக்கு போய் அதே அம்பாளை வழிபாடு பண்ணுற பாக்கியமும் கிடைக்கும். வேறு பரிகாரங்கள் வேண்டாம். உங்கள் வருத்தங்கள் எல்லாம் சுவாமி அருளால் கட்டாய விலகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இந்திரா உங்களுக்காக வந்து நல்ல ஒரு தீர்வு சொன்னீங்க. இது இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் உகந்ததா சுவாமிஜி, இல்லை பிரிஞ்சிருக்க 2 குடும்பம் வந்து சேர்றதுக்காக இந்த மாதிரியான வழிபாடுகள் நம்ம செய்யலாமா? 2 குடும்பங்கள் சேர்றதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய அந்தந்த தோஷங்களுக்கு ஏற்ப பரிகாரங்கள் உண்டு. இந்த ராசிக்காரருக்கு சப்தரிஷி வாக்கிய ரீதியாக இந்த பரிகாரம். ஆனால் ஒரு ஜாதகர்களுக்கும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு சந்தர்ப்பத்துக்கு மற்ற விஷயங்களுக்கு ஏற்ப பரிகாரங்கள் கட்டாயம் மாறும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. தொடர்ந்து அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் சிவகுமார்மா. எங்க இருந்து சார் பேசுறீங்க நீங்க? நான் காரைக்கால்ல இருந்து. சொல்லுங்க சார், நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காக தான் சாமி. நான் பிறந்த தேதி வந்து 10/8/1970. மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், கடகலட்சுமி. சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? வரவு இது சம்பாதிக்கிறோம், கடவுளுக்கு மேல செலவு அதிகமாயிடுச்சு. கடையிலயும் நல்ல முன்னேற்றம் கிடையாது. சரிங்க சார், கவலைப்படாதீங்க. இதற்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி. நீங்கள் எப்போலேருந்து இந்த கடை எப்போ ஆரம்பிச்சிங்க? கடை வச்சு ஒரு 3 வருஷம். அதில் வந்து முதலீடுகள் இன்னும் அதிகம் பண்ண வேண்டியிருக்கா உங்களுக்கு? ஆமாங்க சாமி. வாழ்க்கையில் தொழில் சிறப்பாக இருக்கிறதுக்கும் பணத்தட்டுப்பாடுக்கு விலகிறதுக்கும் ஒரு எளிய பரிகாரத்தை சொல்கிறோம். நீங்கள் அதை செய்ய போகிறோம். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து நடத்தலாம். நீங்கள் உங்கள் கடையில் வந்து லக்ஷ்மி குபேரன் படம் வைங்க. அதாவது ஜனங்க பார்வையில் படும்படி லக்ஷ்மி படத்தையும் குபேர படத்தையும் நீங்கள் ஜனங்க வந்து பார்க்குற பார்வையில் படும்படியாக வைங்க. 1. 2வது விஷயம் வந்து உங்களுக்கு கடையில் உள்பக்கம் எப்பயுமே லைட் கலர் பெயிண்ட் அடிங்க. வெளிர், அதாவது ஐவரி கலர், சாண்டில் கலர், லைட் கலர் பெயிண்ட்டை உபயோகப்படுத்துறது உங்களுக்கு நல்ல பலன் தரும். அதே மாதிரி நீங்கள் வந்து கடைக்கு வெளியில் இப்போ அடிக்கக்கூடிய அந்த ஷட்டரோ மற்றதுக்கும் அடர்ந்த வர்ணம் பெயிண்ட் அடிங்க. நீங்கள் கடையில் உபயோகப்படுத்தக்கூடிய பேனாவோ மற்ற பொருளோ உபயோகப்படுத்தினா க்ரீன் கலர் உபயோகப்படுத்துங்க. க்ரீன் கலர் பேனா உபயோகப்படுத்துறது நல்லது. இதை தவிர ஒரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயில் போய் அவருக்கு துளசி சமர்ப்பிங்க. உங்களோட இப்போ நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் நல்ல முறையில் நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இன்னைக்கு பார்த்துட்டு இருந்த எல்லா நேர்களுக்காகவும் வந்து எளிய பரிகாரங்கள் நீங்க சொன்னீங்க, நல்ல தகவல்கள் நீங்க சொன்னீங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. இது போன்று உங்களோட பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு மன நிம்மதி அடையும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.